வணக்கம். இப்போ நான் சொல்ல போகிறது இந்த பைரவருக்கும் நம்ம ஷீரடி சாய்பாபா அவருக்கும் உள்ள ஒரு தொடர்பை பற்றி சொல்ல போகிறேன். இது வரைக்கும் நான் உங்களுக்கு பைரவ பூஜைகளில் தேய்பிரை அஷ்டமி சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் 18 வெள்ளி பூஜை சொல்லியிருக்கேன், 8 வெள்ளிக்கிழமை பூஜை சொல்லியிருக்கேன், 27 நாள் பூஜை சொல்லியிருக்கேன். இன்னும் பல விஷயங்கள் எந்தெந்த ராசிகள் எதுக்கெல்லாம் உங்களுக்கு கும்பிடலாம், எந்தெந்த நாள் அப்படியெல்லாம் பல விஷயம் சொல்லியிருக்கேன். ஆனால் நான் இது வரைக்கும் சொல்லாத ஒன்று வளர்பிறை அஷ்டமி பூஜையை பற்றி சொல்லியிருக்கேன். வளர்பிறை அஷ்டமி பூஜையை பற்றி கூட சொல்லியிருக்கேன். அது ஒரே ஒரு நாள் மஞ்சள் துணியில் 108 1 காயின்களை வச்சுட்டு சொர்ணாகிருஷ்ண பைரவரை கும்பிட்றதுன்னு வளர்பிறை அஷ்டமி ஒரே ஒரு நாள் செய்கிறது தான் சொல்லியிருக்கேன். ஆனால் 6 வளர்பிறை அஷ்டமிகள் செய்ய வேண்டிய ஒரு பூஜை ஒன்று இப்பொழுது தான் முதல் முறை உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். அதாவது நமது சப்த ரிஷிகள் நவநாத சித்தர்கள் மட்டும் அல்லாது அஷ்டமங்கள ரிஷிகள் என்று 8 ரிஷிகளில் னுடைய ஒரு குழுவும் தெய்வீக உலகத்தில் இருக்கிறாங்க. இதில் சில திருநாமங்கள் சித்தர்களால் ரகசியமாக வைக்கப்பட்டுள்ளன. ஆனால் இந்த அஷ்டமங்கள ரிஷிகளின் அனுகிரக சக்தியை பெறும் முறைகளை என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு குழ அழகு பைரவ பூஜைன்னு சொல்கிறாங்க. குழ அழகு அம்மான்னு சொல்லிட்டு ஒரு அம்மன் இருக்கிறாங்க. அந்த குழுமாயி அம்மான்னு சொல்லிட்டு ஒரு அம்மா இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த அம்மா சில இடத்துல தான் அந்த குழுமாயி அம்மன் வணங்கப்படுகின்றது. ஆனால் நீங்கள் பொதுவாகவே உங்களுடைய குலதெய்வம் ஒரு பெண் தெய்வமாக இருக்கலாம், அல்லது நீங்கள் ஏதாவது உங்கள் வீட்டினுடைய அம்மன், முக்கியமாக நீங்கள் ஏதாவது துர்க்கைக்கு ரொம்ப வழிபடுறவங்களாக இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட தெய்வமாக நீங்கள் ஒரு பெண் வணங்குகின்ற ஒரு பெண் தெய்வமாக அது இருக்க வேண்டும். அதை நீங்கள் மனசுலேயே அது குழுமாயி அம்மன் நினச்சிக்கிட்டாலும் பரவாயில்ல. ஏன்னா இந்த குழுமாயி அம்மன்ன்றது எல்லா இடத்துலையும் இல்லை, ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும் வணங்கப்படுகின்றது. அது ஒரு அம்மன் ஆகும். நீங்கள் பொதுவாகவே பார்க்கலாம், எல்லா அம்மன் கோயில்களிலுமே இந்த வளபிறை அஷ்டமி ஆகட்டும் அல்லது முக்கியமாக தேய்பிரை அஷ்டமி பூஜை தான் அம்மன் கோயில்களில், துர்க்கை கோயில்கள்லாம் செய்வாங்க. உனக்கு மகிஷாசுரமர்த்தினி கோயிலில் திருத்தணி பக்கத்தில் இருக்கிற மகிஷாசுரமர்த்தினி கோயிலாகட்டும், இன்னும் நிறைய பகவதி கோயில்கள் எல்லாவற்றிலுமே இந்த தேய்பிரை அஷ்டமி எப்படி பைரவருக்கு பண்ணுறாங்களோ அதே மாதிரி அந்த அம்மன் கோயில்கள், சில அம்மன் கோயிலில் துர்க்கை பூஜை, ராகுகால பூஜை எந்த அளவுக்கு மிகச் சிறப்பாக இருக்கின்றதோ அதே போல் உங்களுக்கு பெண் தெய்வ கோயில்கள்லையும் அந்த வளர்பிறை தேய்பிரை அஷ்டமிக்கு பூஜையை கும்பிடுறாங்க. இப்போ நான் சொல்ல போகிறது வளர்பிறை பூஜை. இந்த வளர்பிறை பூஜையை நீங்கள் எப்படி செய்யணும்னா, ஒரு அம்மனை குழுமாயி அம்மன் என்று நீங்கள் இருக்கும் இடத்தில் கொண்டு நினைத்து கொண்டாலும் சரி, அல்லது வேறு ஏதாவது துர்க்கையோ அல்லது உங்களுடைய குலதெய்வமோ ஒரு அம்மனாக அது இருக்க வேண்டும் என்பது முக்கியம். அந்த அம்மனை நீங்கள் முக்கியமாக துர்க்கையாக இருந்தாலும் பரவாயில்லை, பகவதி அம்மானாக இருந்தால் பரவாயில்லை, இல்லை குலதெய்வமாக இருந்தால் பரவாயில்லை, அவர்களையும் வணங்க வேண்டும், பைரவரையும் வணங்க வேண்டும். இருவரையுமே நீங்கள் 6 வளர்பிறை அஷ்டமியில் பூஜை செய்ய வேண்டும். இதையே குழ அழகு பைரவ பூஜை அப்படின்னு அது சொல்கிறாங்க. ஆனால் அந்த குழ அழகு அம்மன்றது ஒரு குறிப்பிட்ட பிரிவினர் ஒரு வணங்குகின்றனர். ஆனால் அது எல்லா இடத்திலும் அதற்கு பதிலாக மற்ற பெண் தெய்வங்களை நினைத்து நீங்கள் அதை செய்தாலே போதுமானது. அதாவது இந்த பைரவ முகூர்த்தம் என்றது ஒன்று இருக்கின்றது. அது அந்த வளர்பிறை அஷ்டமியாக இருக்கட்டும் அல்லது தேய்பிரை அஷ்டமியாக இருக்கட்டும், மங்கள ரிஷிகளின் அபூர்வ அனுகிரக சக்திகளை பெற்றுத்தரும் என்பது உண்மையே. பைரவ முகூர்த்தத்தில் இவ்விரு பூஜைகளும் நிறைவேற்றுவதால் பலன்கள் பன்மடங்காய் பெருகும் என்பதை நம்ம நினைவில் வச்சுக்கணும். காரணம், அஷ்ட மங்கள ரிஷிகள் 8 பேர் கொண்ட குழுவாக எழுந்தருளி அனுகிரக சக்திகளை அளித்தாலும் பைரவ லோகங்கள் 8லும் ஒவ்வொரு பைரவ லோகத்திலும் ஒருவராக அவர்களது தலைமை வகிப்பதால் பைரவ முகூர்த்தம் நிலவும் 8 நிமிடங்களில் ஒவ்வொரு நிமிடத்திற்கும் ஒரு ரிஷியின் அனுகிரக சக்தி நிரவி நிற்கும் என்பதே இந்த வழிபாட்டின் பின்னணியில் உள்ள தெய்வீக ரகசியமாகும். ஒரு அம்மனுடைய பூஜை இரண்டுமே அந்த வளர்பிறை அஷ்டமியில் நீங்கள் செய்தால் அது எந்த நேரம் அந்த ரிஷிகளினுடைய அந்த முக்கியமான ஒரு நிமிஷமாக இருக்கிறது என்பதை பற்றி நமக்கு தேவையில்லை. ஆக மொத்தத்தில் வளர்பிறை அஷ்டமியில் நீங்கள் செய்தால் அந்த எந்த நிமிடம் இருந்தாலும் அதுக்கான நேரம் நமக்கு அது செய்யப்பட்டதாக தான், பூஜை செய்யப்பட்டதாக தான் அது நம்மளுக்கு கருதப்படும். மேலும் சித்தர்கள் அருளும் அமிர்த நேரம் 1 நிமிடம் மட்டுமே பூவுலகில் நிரவி நிற்கும் என்று இறை நியதி இருப்பதால் தொடர்ந்து 8 நிமிட அமிர்த நேர் சக்திகளை பெற பைரவ முகூர்த்தம் ஒன்றுதான் நமக்கு கிடைத்த சித்த பிரசாதம் என்பதை நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். வளர்பிறை அஷ்டமி திதியில் நிறைவேற்றும் பைரவ பூஜை நமக்கு சஞ்சித கர்மங்களையும் ஒரு நல்ல ஒரு தன்மைகளையும் கொண்டது. பொதுவாக பைரவ மூர்த்திகள் ஆடையின்றி இந்த அவதூத நிலையில் காணப்படுபவர்.
நிர்வாண நிலையைத்தான் அவர்கள் அப்படி சொல்கிறார்கள் என்று நினைக்கின்றேன். இந்த அவதூத நிலையின் இரகசியத்தை மனிதர்கள் புரிந்து கொள்வது மிக மிக கடினம். அதுவும் கலியுக மனிதர்களால் தெய்வங்களின் இந்த நிர்வாண நிலையையோ அல்லது மகான்களின் இந்த நிர்வாண நிலையையோ புரிந்து கொள்வதற்கு மிகவும் கடினம் என்பதால் தான் அத்தகைய மகான்கள் இந்த பூமியிலேயே வாசம் பெறுவது என்பது அரிதாகிவிட்டது. காமசூத்திர கிரந்த யோகத்தில் பைரவ முகூர்த்தங்களில் அவதூத தாத்பரியங்கள் விளக்கப்பட்டுள்ளன. அதன் அடிப்படையில் வளர்பிறை அஷ்டமி திதியில் இந்த நிர்வாண பைரவ மூர்த்திகளை வழிபடும் முறைகளை சித்தர்கள் வெளியிட்டனர். இவ்வழிபாட்டை நிறைவேற்றும் பொழுது நீங்கள் இந்த தர்பையை கையில் ஒரு மோதிரம் மாதிரி அணிந்து கொள்ள வேண்டும். அணிந்து கொள்ளும் பொழுது உங்களுடைய வலது கையில் உள்ள மோதிர விரலில் அந்த தர்பையை ஒரு மோதிரம் போன்று அணியும் பொழுது நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரங்கள் ஏற்கும் தந்திர கருவே இயந்திரம் பலன் அளிப்பது போல் என் மோதிர கையினுள் அமர்ந்து மந்திரம் உருச்சக்தி பெற்றிடவே தந்திரமாய் நான் அணிந்து கொண்டேனே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பவித்ர துதியை ஓதி அணிஞ்சா உங்களுக்கு ரொம்ப நல்லது. இவ்வாறு பவித்ரம் அணிந்த அந்த விரல்களால் பூஜையை நீங்கள் நிறைவேற்றினால் 7 கடல் மணலில் ஒரு துளியைப் போல பைரவ அவதார ரகசியம் புரிய வரும் என்று சித்தர்கள் சொல்லுகிறார்கள். பைரவ ரகசியம் என்றது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு சொல்லலாம், ரொம்ப சிறப்பானதுன்னு சொல்லலாம், ரொம்ப புனிதமானதுன்னு சொல்லலாம். அது மன வார்த்தைகளுக்கு அப்பாற்பட்டதுன்னு சொல்லலாம். அதே போல் பைரவ பூஜைகளை நம்ம இன்னொரு தாத்பரியம், இப்போ நான் ரிங் மாதிரி போட்டு அதை சொல்லணுன்ற மாதிரியே இன்னொரு முக்கியமான ஒரு ரகசியம், இதுவரை நான் சொல்லாத விஷயம் ஒன்று சொல்ல போகிறேன். ஒரு பைரவ சம்பந்தமான ஒரு அர்ச்சனை செஞ்சாலோ அல்லது பைரவ மூல மந்திரம் சொன்னாலோ அல்லது ஸ்தோத்திரங்கள் சொன்னாலோ அல்லது தனம் தரும் சொன்னாலோ அல்லது பைரவருக்காக நீங்கள் அந்த ஒரு ரெட் கலர் பூ இருக்குது, அரளிப்பூ, அதை நீங்கள் ஒரு கட்டினாலோ அல்லது முந்திரிப்பூ மாலை கட்டினாலோ உங்களுடைய இடது காலை நீங்கள் தூக்கி வைத்துக்கொண்டு தரையில் தூக்கி வச்சு, அதாவது ஒரு காலை மட்டும் வலது காலை மட்டும் காலை கீழே வச்சுக்கிட்டு இடது காலை மட்டும் உங்களுக்கு தூக்கி வச்சுக்கணும். எவ்வளோ நேரம் முடியுதோ அவ்வளோ நேரம். இது ஒரு இது மாதிரி உங்களுக்கு 108 வலம் வருது, இந்த அங்கப்பிரதர்ஷனம் பண்ணுற மாதிரி இது ஒரு விஷயம். உங்களால் டாலரேட் பண்ணுற அளவுக்கு இடது காலை தூக்கி வச்சுக்கிட்டு நீங்கள் ஒரு மந்திரம் சொல்லலாம். நடுவில் உங்களுக்கு ஸ்லிப் ஆகிட்டாலும் பரவாயில்ல, ஆனால் மறுபடியும் நீங்கள் அந்த இடது காலை தூக்கிட்டு அந்த வலது காலை மட்டும் தரையில் வச்சுக்கிட்டு நீங்கள் அந்த மாதிரி அர்ச்சனையோ அல்லது தனம் தரும் பாட்டோ சொல்லலாம். அல்லது அந்த மாதிரி ஒரு இடது காலை மட்டும் தூக்கி வச்சுக்கிட்டு முந்திரி பருப்பு மாலை கட்டலாம். எதிர்க்கு ஒரு டேபிள் மாதிரி வச்சுக்கிட்டோ இல்லை எதில் வேறு ஏதாவது ஒன்று வச்சுக்கிட்டு அப்படியே கொஞ்சம் ஸ்டாண்ட் பண்ணி ஒரு முந்திரி பருப்பு மாலை கட்டலாம். இல்லைனா அந்த அரளிப்பூ மாலை கட்டலாம். அது ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக பைரவருக்கு செய்யக்கூடிய ஒரு விஷயமாக சொல்லப்படுகின்றது. பைரவருக்காக செய்தால் அவருக்கு விருப்பமான ஒரு விஷயமாக ரகசியமாக வைக்கப்பட்ட பல விஷயங்களில் இதுவும் ஒன்றாக இருக்கிறது என்பதை நான் கூறிவிடுகின்றேன். வளர்பிறை அஷ்டமி பூஜைகளை இந்த மாதிரி நான் இப்போ சொல்லியிருக்கிறேன். அந்த அம்மன் பூஜையும், அதாவது அம்மனையும் பைரவரையும் சேர்த்து 6 வளர்பிறை அஷ்டமியில் நீங்கள் இந்த மாதிரி அந்த கையில் அந்த தர்ப இது மோந்திர மாதிரி வலது கையில் போட்டுக்கிட்டு சொல்லணுன்றது ஒன்று. அன்றைக்கே நீங்கள் இடது காலை தூக்கி வச்சு சொல்லணும்னு சொல்லலை, இதுவும் சொல்லியிருக்காங்க. இதையும் இடது காலை மட்டும் தூக்கிக்கிட்டே நீங்கள் முந்திரி பருப்பு மாலை கட்டுறதோ இல்லை ஒரு அர்ச்சனை சொல்கிறதோ இல்லை சின்னதாக ஒரு ஸ்லோகம் சொல்கிறதோ அப்படி சொல்கிறது பைரவருக்கு செய்கின்ற ஒரு விஷயமாக சொல்லப்படுகின்றது. இப்போ சில கோயிலெல்லாம் ஒரு அடியாக வச்சு நடந்து வர்றதுன்னு ஒரு சாமிக்கு ஒன்று சொல்கிற மாதிரி இது பைரவருக்கு சொல்கிற ஒரு இதுவாக சொல்லப்படுகின்றது. இப்போ ஒரு பரிகாரமாக எப்படியோ நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அவ்வாறு பக்தியை நாம் அவருக்கு காட்டக்கூடிய ஒரு விஷயமாக, இப்போ முருகர்னா அழகு குத்துறது, இந்த மாதிரி காவடி தூக்குறதுன்ற மாதிரி இந்த பைரவருக்கு இந்த இடது காலை தூக்கிக்கிட்டு செய்கிற இந்த விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஒன்று நான் சொல்கிற அந்த அம்மனுக்கும் இவருக்கும் சேர்த்த மாதிரி நம்ம எப்படி இத்தனாள் நம்ம விளக்கேற்றி ஒரு ஸ்லோகம் சொல்லி ஒரு நிவேதனை வச்சு பண்ணுறோமோ, அதையே உங்களுக்கு வளர்பிறை அஷ்டமியில் 6 வளர்பிறை அஷ்டமிக்கு ஒரு அம்மனுக்கும் பண்ணணும், பைரவருக்கும் பண்ணணும். அது பேர் தான் குழு மாயி அம்மனுடைய இதுன்னு சொல்லிட்டு ஒரு பேர் சொல்கிறாங்க. குழ அழகு பைரவ பூஜை அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஒரு அம்மன், ஏதோ ஒரு அம்மனை வச்சு தான் அப்படி கூட சேர்த்து பைரவர் கூட சேர்த்து அதை பண்ணுறத அப்படி சொல்கிறாங்க உங்களுக்கு. இந்த மாதிரி விஷயத்தை ஏற்படுத்துறது முக்கியமாக, அதாவது வளர்பிறை அஷ்டமி பூஜையில் முக்கியமாக யார் இதில் பங்கு கொண்டுறாங்கன்னா, வளர்பிறை அஷ்டமி பூஜைகளை சமீப காலத்தில் நிறைவேற்றி மக்களுக்கு அருந்தொண்டு ஆற்றியவரே ஷீரடி சாய்பாபா அவர்கள்.
ஒவ்வொரு வளர்பிறை அஷ்டமி திதி அன்றும் பைரவ பூஜையை நிறைவேற்றும் பொழுது பக்தர்கள் ஷீரடி சாய்பாபாவிற்கும் அவருடன் வரும் அடியார்களுக்கும் நாய்களுக்கும் விருந்தளிப்பது வழக்கம். எப்பவுமே பாபானாலும் நம்ம எப்பவுமே நாய் இருக்கும், அங்கே இது பார்ப்போம். பாபாவுக்கும் நாய் விருன்றது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி தான் பைரவருக்கும் முக்கியம். அப்படி தான் இந்த வளர்பிறை அஷ்டமி பூஜையை வந்து இந்த ரொம்ப முக்கியத்துவம் பண்ணி அதை ஏற்படுத்தி வச்சது பாபா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பக்தர்கள் வந்து ஷீரடி சாய்பாபாவிற்கும் அவருடன் வரும் அடியார்களுக்கும் நாய்களுக்கும் விருந்தளிப்பது வழக்கம். அவ்விருந்தில் நாய்களுக்கும் மனிதர்களைப் போல இலை போடப்பட்டு பதார்த்தங்கள் படைக்கப்படுகின்றன. ஒரு சிறிய கதை ஒன்று கூறுகின்றேன். ஒருமுறை ஒரு கிராமத்தில் உள்ள பாழடைந்த கோயில் மண்டபத்தில் இத்தகைய பைரவ பூஜைக்கு ஏற்பாடு செய்திருந்தார்கள். எல்லோரும் அமைதியாக உணவருந்தி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது திடீரென்று அந்த மண்டபம் இடிந்து விழ ஆரம்பித்தது. சாய்பாபாவுடன் இருந்த அனைத்து அடியார்களும் மண்டபத்தை விட்டு வெளியே ஓடிவிட்டனர். ஆனால் சாய்பாபாவோ எந்தவித சலனம் அடையவே இல்லை. இரண்டு அடியார்கள் மட்டும் அவர் அருகே அமர்ந்து உணவருந்தி கொண்டு இருந்தார்கள். அவர்கள் வந்து பாபாவை பார்த்தார்கள். அவர் எதையுமே கண்டு கொள்ளாதது போல் உணவருந்தி கொண்டிருந்தார். அவரை பார்த்தவுடன் அவர்களும் மனம் அமைதி அடைந்து இலையை விட்டு எழாமல் தொடர்ந்து விருந்தை உண்ண ஆரம்பித்தனர். ஆனால் அதிசயமாக பாபாவுடன் பைரவ பூஜையில் கலந்து கொண்ட எந்த நாயும் சிறிதளவு கூட சலனம் அடையாது அமைதியாக விருந்தை சுவைத்து கொண்டிருந்தன. மண்டபத்தை விட்டு வெளியே ஓடி சென்ற பக்தர்களுக்கு அவமானமாக போய்விட்டது. அவர்கள் ஒவ்வொருவராக மீண்டும் வந்து பாபாவுடன் உணவருந்த ஆரம்பித்தனர். ஒவ்வொருவராக அனைவரும் உணவருந்திய பின் பாபா கடைசியாக எழுந்து வெளியே சென்றார். அவரை தொடர்ந்து நாய்களும் மண்டபத்திற்குள் வெளியே சென்றன. அதன் பின்னர் தான் அந்த மண்டபத்தின் பாக்கி பகுதிகள் ஒவ்வொன்றாக விழ ஆரம்பித்து பின்னர் மண்டபம் முழுவதுமே இடிந்து விழுந்து விட்டது. அப்பொழுது அந்த அடியார்களை பாபா பார்த்த விதமே அவர் சொல்லாத வார்த்தைகளை அவர்கள் உணர வைத்தன. இந்த நாய்களுக்கு உள்ள ஒரு நம்பிக்கை கூட உங்களுக்கு என்மேல் ஏற்படவில்லை பார்த்தீர்களா? அப்போதுதான் பாபாவுடன் கடைசி வரை இருந்து உணவருந்திய இரு அடியார்களிடம் எப்படி அவர்களுக்கு தங்கள் குருவின் மேல் ஆழ்ந்த நம்பிக்கை ஏற்பட்டது என்று கேட்டபோது அவர்கள் தொடர்ந்து பைரவ பூஜையை நிறைவேற்றி வந்ததால் குருபக்தி பல்கி பெருகியது என்று பதிலளித்தனர். குருவின் மீதும் இறைவனின் மீதும் நம்பிக்கை குறைய காரணம் என்ன? மனிதன் பணம், பெண், மண்ணாசை என்ற மாயையால் தான் மனம் தடுமாறி இறைவனை மறைக்கின்றான், குருவை மறுக்கின்றான். மிருகங்களுக்கு மாயை கிடையாது. எனவே நாயை வாகனமாக உடைய பைரவமூர்த்தியை வழிபடும் பொழுது மாயைகளில் இருந்து மனித மனம் விடுபடுவதால் தான் இறை நம்பிக்கை பெருகின்றது, குரு நம்பிக்கை வலுப்பெறுகின்றது. இறைவனுக்கு வாகனமாக அமைந்த மூர்த்திகள் பக்தர்களின் குறைபாடுகளை தாங்கள் சுமந்து கொண்டு அனுபவித்து பக்தர்களை அத்துன்பங்களிலிருந்து விடுவிக்கின்றன என்பது மிகவும் உண்மையான ஒரு விஷயமாக இருக்கின்றது. அதனால வந்து இந்த ஒரு விஷயம் வந்து இந்த பாபாவிற்கும் இந்த 2 கருத்துக்கள் வந்து நான் இந்த பதிவில் சொல்லியிருக்கின்றேன். ஒன்று, பெண் தெய்வத்தையும் உங்களுடைய குலதெய்வமோ அல்லது உங்களுடைய வேறு ஏதாவது துர்க்கையோ ஒன்று சேர்த்து பாபாவுடன் சேர்த்து, அதாவது பக்கத்தில் உங்களுக்கு படம் வைத்து வணங்கு என்று சொல்லவில்லை. அன்றே ஒரே நாளில் நீங்கள் ஒரு துர்க்கை பூஜையோ ஏதோ ஒன்று அன்றும் அதையும் பண்ண வேண்டும். வென்றும் கிடையாது, ஒரு நிவேதனம், ஏதோ ஒரு சிவப்பு விளக்கோ அல்லது சிவப்பு மிளகு விளக்கோ அல்லது ஏதோ ஒரு விளக்கு, பைரவர் முன்னாடி ஒரு விளக்கு, துர்க்கை கிட்ட ஒரு விளக்கு. அன்றைக்கி வந்து நீங்கள் பைரவர் பூஜையும் பண்ணியிருக்கணும், ஒரு அம்மன் பூஜையும் பண்ணியிருக்கணும். இது வந்து நீங்கள் 6 வளர்பிறை அஷ்டமி பூஜை முக்கியமாக இதுவரை நாம் பார்த்ததெல்லாம் தேய்பிறை அஷ்டமி, வளர்பிறை அஷ்டமி பூஜை என்பது இது ஆகும். இந்த வளர்பிறை அஷ்டமி பூஜையை வந்து முக்கியமாக ஏற்படுத்தியது வந்து ஷீரடி சாய்பாபான்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை வச்சு தான் வந்து இந்த பதிவில் நான் வந்து ஷீரடி சாய்பாபாவுக்கும் பைரவருக்கும் உள்ள தொடர்பையும் சொல்லியிருக்கேன். அதே சமயத்தில் வளர்பிறை அஷ்டமி பூஜை பற்றி ஒரு 6 வளர்பிறை அஷ்டமி பூஜையினுடைய ஒரு மெத்தடையும் சொல்லியிருக்கேன். அதனால் இந்த பதிவு வந்து ரொம்ப நான் போட்ட பைரவ பதிவுகளில் பல முக்கியமான பதிவுகளில் இதுவும் ஒன்று என்று கூறி முடித்துக்கொள்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். கிரே கலரில் இருந்தால் நீங்கள் பண்ண வேணாம், ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் பட்டன் சொல்லிட்டு இருந்தால் மட்டும் பண்ணால் போதும். தேங்க்யூ ஆல்.